அனைவருக்கும் வணக்கம். ஏங்க, இந்த பூமி நமக்கு மட்டுமா சொந்தம்? இல்லைல்ல. ஆனால் நம்ம தானே ஆழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் மனுஷங்களே சொந்தமாக இடம் நிலம் இல்லாமல் அவ்வளோ லட்சம் போட்டு இடத்த வாங்கிட்டு இருக்கான். எப்படியும் இந்த நிலத்தை கண்டிப்பாக நம்ம 100 வயசுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். 100 வயசுக்கு அப்புறம் இது யார் கையில் இருக்குன்னு நமக்கே தெரியாது. நம்ம சந்ததியை யூஸ் பண்ணாலும் 4வது தலைமுறை எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் வயசானாலே நமக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம சந்ததி எவ்வளோ இடத்த அழிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அதனால தான் நான் இன்னைக்கு வைல்ட் லைஃப் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. ஓகே, டாபிக் உள்ள போகிறேன். ஏன் வைல்ட் லைஃப் இம்பார்ட்டன்ஸ்னு தெரியுமா? ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். அது என்னன்னா, மிருகங்களால தான் சுற்றுச்சூழல் அமைப்பு, மகரந்த சேர்க்கை, விதை பரவுதல், ஊட்டக்கூறு சுழற்சி எல்லாமே சீராந்துட்டுருக்கு. இதில் ஏதாவது மிஸ் ஆனாலும் காடு மட்டும் இல்லை, வீடும் பாதிக்கும். எப்படின்னா, சில விலங்குகள் பழங்கள் விதைகளை சாப்பிட்டு அது கழிவு வழியாக உரமாகி சீக்கிரமாக மரங்களாக வளருது. காடு உருவாவதற்கு அது ஒரு காரணியாக இருந்துட்டுருக்கு. ஒரு வேளை வைல்ட் லைஃபே டோட்டலாக அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சுற்றுச்சூழல் பாதிக்கும். விலங்குகளே இல்லைன்னா ஊட்டக்கூறு சுழற்சி பாதிக்கும். கட்டுப்பாடு இல்லாமல் செடி கொடி வளர ஆரம்பிச்சிடும். பல்லுயிர் இனப்பெருக்கம் இழந்துடுவோம். சாயில் அரிக்க ஆரம்பிச்சிடும். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது கார்பன் டை ஆக்சைடுனால கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படும். நமக்கு நான்வெஜ்ல கிடைக்கிற நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காது. அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த மெடிசன்ஸும் நமக்கு கிடைக்காது. அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங்னு எல்லாமே பாதிக்கும். நமக்கு டிசீஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, அனிமல்ஸ் அழிஞ்சா இவ்வளோ பிரச்சனைனா அது எதுக்காக அழிக்கப்படுதுன்னு தெரியுமா? ஃபுட்டுனால, டீஃபாரஸ்டேஷனால, அதாவது காடுகள் அழிக்கப்படுறதால, காட்டுக்குள்ளே போய் வீடு கட்டுறதால, பில்டிங்னால, இல்லீகலாக நிறைய அனிமல்ஸ் கொல்லப்படுது. ரிசர்ச்காக, அதோட வேல்யூபிள் பாடி பார்ட்ஸ்க்காக, ரைனாவோட கொம்பு, யானையோட தந்தம், புலியோட தோல்னு. அது மட்டும் இல்லை, நிறைய இன்செக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார்லேயும் பூச்சி பிடிக்கக்கூடாதுன்னு கொல்லப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கையை வச்சு அடித்து எதையும் கட்டி காப்பாற்ற போகிறதில்ல. ஆனால் இப்படி பண்ணலாம். பெரிய மாற்றம் இல்லைனாலும் மாற்றம் இருக்கும். அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அறிவு இருந்து கவனமாக நடக்கணும். ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பொல்யூஷன் கொடுக்காமல் இருக்கலாம். ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணலாம். இந்த பூமியில் பூச்சிகள் 10 குவிண்டிலியன்ஸும், கடல்வாழ் உயிரினங்கள் 3.5 ட்ரில்லியன்ஸும், பறவை வகைகள் 10 மில்லியன்ஸும், மேமல்ஸ் 1 பில்லியனோ, ரெப்டைல்ஸ் 10 பில்லியன்ஸும் இருக்கு. ஒரு ஆனிமல் நம்மள மாதிரி பேசிச்சுன்னா நம்மளால கொல்ல முடியுமா? நம்ம தேவைக்காக கொல்ல வரும்போது அது ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வீடியோட கருத்துக்களை என்கிட்ட பகிரலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.